ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவை பார்க்கலாம் வாங்க. பாக்கியராஜ் இருந்துட்டு, அம்மா குழந்தை வந்து ரூம்குள்ளே வரது கூட தெரியாதம்மா உங்களுக்கு, அப்படி கத்திக்கிட்டு இருக்கா, ஆனால் நீங்கள் அதை பெருசாகவே எடுத்துக்காமல் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டாங்க. இல்லைடா பாக்கியராஜ், எனக்கு கேட்கலன்ட்டாங்க. எப்படிம்மா கேட்காத போச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் பண்ண வேலையால் பாப்பாவுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிருந்தா என்ன பண்ணுறது சொல்லுங்கள், எதை பற்றியும் இதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்காமல் இப்படி பண்ணிட்டீங்களேன்றாங்க. டே இல்லைடா அது வந்துன்றாங்க. என்னம்மா வந்து போயின்னு சொல்லிட்டு கொஞ்சமாச்சும் வந்து சீரியஸாக இருக்க பாருங்கம்மா, அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இப்படி பண்ணதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னான்றாங்க. பாப்பாவுக்கு லைட்டாக தான் அடிபட்டிருக்கு, லைட்டாக அடிபட்டிருக்கா, என்னத்த சொல்லிட்டு இருக்கீங்கன்னாங்க. உடனே பேண்டேஜ் எல்லாம் போட்டு பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. சுரேஷ் இருந்துட்டாமா, பாப்பாவை ரூம்குள்ளார விட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிடுமா, அந்த அளவுக்கு தூக்கம் உங்களுக்கு முக்கியமானு சுரேஷ் சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா ஆளாளுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்றாங்க. உடனே வந்து நான் பண்ண தப்பு தான், ஏதோ ஒரு தூக்கத்தை அப்படி பண்ணிட்டு குழந்தைக்கு இப்படி ஆகணும்னு நினைக்கல அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாங்க ராஜலட்சுமி. இங்கே ஒரு பெரிய பிரச்சனையே போயிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்ததம்மா ரூம்குள்ளார வராங்க. ரேவதி கிட்ட வந்து எதுக்காக நீ இப்படி பண்ண, அம்மா கிட்டயும் அப்படி சொன்னேன்றாங்க. பின்ன நீங்க எங்களுடைய அம்மா கிட்ட சொல்லும் போது அப்படிதானே இருந்துச்சு எனக்கும்ன்றாங்க. உங்ககிட்ட நம்பி சொன்னேன், நீங்க அப்படி போய் சொல்லி வச்சிருக்கீங்க, இப்ப நான் உங்களுடைய அம்மா கிட்ட சொன்னதுதான் உங்களுக்கு அது பெரிய ஒரு குத்தமா போயிடுச்சுலன்றாங்க. முதல்ல அடுத்தவங்களை பத்தி சொன்னமே அது தப்புன்ட்டு யோசிக்க பாருங்க, அதுக்கப்புறமா நான் பண்ணது தப்பா சரியான்றது அப்புறமா யோசிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க ரேவதின்றாங்க. நான் தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கேன்னா, நீங்க தான் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றாங்க. நீங்க அப்பவே ஒழுங்கா இருந்திருந்தா நான் ஏன் இவ்வளவு பிரச்சனை பண்ண போறேன்றாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான்றாங்க. நீங்க சொன்னதுனால நான் சொல்ல வேண்டியதை போயிடுச்சு, அவ்வளவுதான் அப்படின்றாங்க. இன்னைக்கு அம்மா என்னை எவ்வளவு தப்பா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க தங்கராஜ். இதே மாதிரி தானே நானும் அந்த இடத்துல நொந்து போய் கஷ்டப்பட்டு இருந்தேன் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அதோட இந்த ப்ரமோ முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.